இதில் தான் காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1928 காங்கிரஸோட மாநாடு ஒன்று காந்தி நடத்துகிறாரு. அந்த மாநாட்டில் சுயேட்சை கட்சியை எதிர்த்து ஒரு முடிவெடுக்கிறாரு. அந்த முடிவை எதிர்த்து கேள்வி கேட்க அந்த கட்சியில் இருக்கிற பெரிய தலைவர்களே பயப்படுறாங்க. ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நேருவும் ஆதரவு கொடுக்குறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் நடுவில் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் சேர்ந்து விடுதலை சிங்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் காந்தி எடுத்த நிறைய முடிவுகளை சுபாஷ் சந்திர போஸ் நேரடியாகவே எதிர்த்திருக்காரு. இதை காரணமாக காட்டி காங்கிரஸ் சுபாஷ் சந்திர போஸை நீக்கிட்டாங்க. சுபாஷ் சந்திர போஸும் காங்கிரஸ் மிதவாதிகள் கைக்கு போயிடுச்சு, இனி எனக்கு அங்கே வேலை இல்லைன்னு சொல்லி வெளியே வந்துடுறாரு. இதே மாதிரி சீனிவாச ஐயர் அப்படின்ற ஒருத்தரையும் காங்கிரஸ் வெளியே அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சீனிவாச ஐயரை தலைவராக போட்டு காங்கிரஸ் ஜனநாயக கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை சுபாஷ் சந்திர போஸ்